தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 காதல் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் அப்படிங்கிறது ஈஸியாக வயப்படக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க, அதிகபட்சம் லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில எதிர்ப்புகள், ஒரு மனக்கவலை, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம இந்த லவ் சப்போர்ட் பண்ணுமா, அல்லது நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோம், முன்னாடியே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு லவ் பண்ணிட்டு நிறைய பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சண்டை போட்டு லைஃப் அந்த பார்ட்னர் கூட சண்டை போட்டே இருக்குமே, திருமணம் வரைக்கும் போகுமா போகாதா, அல்லது வீட்டில் சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களா, இப்படி நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கும். இது திருமணம் வரைக்கும் போகுமாங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும். அப்பேற்பட்ட ரிஷப ராசிக்கு இந்த 2026 ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தா 2வது வீடு அப்படின்னு பார்த்தா புதனுடைய வீடு, அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கார். அப்போ 2க்குடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டில் குரு பகவான் இருந்து 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டுக்கு கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ கடகத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு அந்த வீட்டில் உச்சம் பெற்று 4 ஆல்ரெடி கேதுவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும், கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஆதரவு, நல்ல நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8 குரு கிட்டத்தட்ட 3க்கு போகும்பொழுது கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே உடைய காதலில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுதல், புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் தவறான நபரை செலக்ட் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டு பிரிஞ்சு வந்திருந்தீங்க அப்படின்னா பரவாயில்லப்பா, நல்லா இனிமேல் அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் கண்டிப்பாக இன்னும் வருகிற மாதங்கள் இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் இதையும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்போ ஒரு நல்ல ஒரு சூழல் தான் இந்த காலங்களில் காத்துட்ருக்கு. அப்போ இது திட்டமிடல், திருமணத்துக்கு எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் பர்டிகுலராக சொன்னோன்னா ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே, ஒரு வைகாசி மேலே வீட்டில் பேசலாம், வீட்டில் சொல்லி புரிய வைக்கலாம், அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக பொருத்தங்கள் பார்த்து தான் மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நல்ல பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் 10க்கு 10 இருக்காது. ஒரு 7 பொருத்தம், 6 பொருத்தம், முக்கியமான ரஜ்ஜு பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, மகேந்திரன், இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருந்து இல்லை மீதி இருக்கிற பொருத்தத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கூட்டு திசை வரக்கூடாது. அடுத்து இந்த ராகேது, செவ்வாய் தோஷங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் மேட்சிங் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சண்டைகள், சச்சரவுகள். இன்றைக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட பிறகு நிறைய பேர் பிரியறதை பார்க்குறோம், விவகாரத்து வரைக்கும் போகிறதுல பார்க்குறோம். லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே, அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது அல்லவா? அப்போ அதெல்லாம் வீட்டில் பேசி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஜாதகத்தையும் பார்த்துட்டு கரெக்டான மேரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லாத அளவுக்கு பயணிக்கலாம். இந்த வருஷம் 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு ஒரு அளவுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் தான் ஏற்பட போகுது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஹாப்பியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் கூட ராசிக்குடைய 6வது வீடு துலா ராசியில் அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெறுவார். ஆனால் 6வது வீடு ஆயிடுது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பகைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அவர் நினைக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதில் 2 பேர் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூழல் 2026 காதலை பொறுத்த வரைக்கும் உண்டுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க.
இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.